தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாடு முழுவதும் ரயில்களில் பயணிக்கும் போது பெரும்பாலானோர் அதிக சுமைகளை கொண்டு செல்வது வழக்கமாக உள்ளது. பயணிகளின் உடைமைகள் மட்டுமன்றி பல்வேறு வியாபார பொருட்களும் கூட அதிகமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. தற்போதைய விதிமுறைகளின்படி வீட்டு உபயோகப் பொருட்களை தவிர்த்து வணிகப் பொருட்களுக்கு மட்டுமே சுமை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் விமான பயணிகள் போல ரயில் பயணிகளுக்கும் சுமை வரம்பு விதிக்க ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. விமானங்களில் குறிப்பிட்ட எடைக்கு மேல் கட்டணம் செலுத்துவது போலவே ரயில்களிலும் கூடுதல் எடைக்கு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. இதற்காக நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களின் நுழைவாயில்களிலும் மின் எடை இயந்திரங்கள் பொருத்தப்படுகின்றன. பயணிகளின் சுமைகள் எடை போடப்பட்ட பிறகே பிளாட்பாரத்திற்குள் அனுமதிக்க வழங்கப்படும். புதிய திட்டத்தின்படி முன்பதிவு செய்யாத பொது பெட்டிகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு 35 கிலோ வரை சுமை அனுமதிக்கப்படும். ஸ்லீப்பர் பெட்டிகளில் பயணிப்பவர்களுக்கு 40 கிலோ, ஏசி 3 டயர் பெட்டிக்கு 50 கிலோ, ஏசி 2 டயர் பெட்டிக்கு 60 கிலோ மற்றும் முதல் வகுப்பு பயணிகளுக்கு 70 கிலோ வரை சுமை அனுமதிக்கப்படும். மேலும் ரயில்களில் அனைத்து வகை பெட்டிகளிலும் சுமைகளை வைக்க தனி இட வசதி ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. ஓடும் ரயில்களில் பயணச்சீட்டு பரிசோதனை போல சுமைகளின் எடையும் தோராயமாக சோதிக்கப்படும். இந்த புதிய திட்டம் முதலில் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் ரயில் நிலையங்களின் சோதனை அடிப்படையில் அமல்படுத்தப்படுகிறது. இதில் காணப்படும் குறைகள் சரி செய்யப்பட்ட பின்னர் நாடு முழுவதும் இந்த நடைமுறை அமலுக்குப்படும். மேலும் ரயில் நிலையங்களில் தரமான உணவகங்கள், பல்வேறு பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளும் டெண்டர் முறையில் அமைக்கப்பட உள்ளன. இந்த மாற்றங்கள் செயல்படுத்தப்பட்டால் ரயில்வே துறையின் வருவாய் பெருமளவில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.